Hi Twin Patas. Twin Patas, hey, hey. Siriputana, hey, hey. Twin Patas, let's play. Twin Patas, Twin Patas. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம். ஸ்பெஷல் டிஷ்ஷா? என்ன டிஷ் செய்ய போறோம்? பிரியாணி. பிரியாணியா? சூப்பர். இன்னைக்கு அதுவும் உன் கிச்சன்ல பிரியாணி செய்ய போறது இல்ல, என் கிச்சன்ல. உனக்கு கிச்சனா? அது எங்க இருக்கு ஜோனா? இரு, கண்ணை மூடு பாப்போம். கையை தட்டு. ஹலோ, கேமரா இந்த சைடு இருக்கு. ஐயோ, அந்த சைடு இல்லையா, இந்த சைடு இருக்கா? ஐயோ ஜோனா, உன் கிச்சன் சூப்பரா இருக்கு, காஸ்டியூம் நல்லா இருக்கு. ஆனா என்ன கண்ணாடி வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கு ஜோனா. வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கா? திஸ் இஸ் a fashion மம்மி. என்ன ஃபேஷனோ போ. சரி, நம்ம பிரியாணிக்கு வருவோமா? தேவையான பொருட்களை பாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமே. கொஞ்சமா தேவையான அளவுக்கு சிக்கன், ஓகே, உருட்டின நெய், கிரீன் மசாலா, இது பாபு. என்னது பாபு? ஓ பாபுவா? பாவம் பிறவி ஊமே. ஆக்சிடென்ட்ல தானேப்பா குரல் போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மெயினான அரிசி, கர்ட், அப்புறம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு, அப்புறம் மஞ்சத்தூள், தயிர், வெங்காயத்துக்கு தேவையான அளவு வெங்காயம். ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கியமான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் இல்லாம நீங்க எந்த சமையலுமே பண்ணக்கூடாது. சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. வாங்க, தேவையான நெய் ஊத்திக்க போறோம். கொஞ்சமா எடுத்து போட்டுக்க. ஓகே, நெக்ஸ்ட் கீ போட்டாச்சு. அடுத்து குக். அடுத்து என்ன பண்ணணும்? கிரீன் மசாலா. கிரீன் மசாலா எடுத்து போட்டுக்கலாம். முடுங்க, குக்கு தான் செய்யணும், கோமாளி ஹெல்ப் பண்ணணும். வாவ், சூப்பரா இருக்குல்லம்மா. நல்ல வாசனை வருது. இஞ்சி பூண்டு எல்லா வாசனை சூப்பரா வருது. இது ஆக்ஷன் மேடம். போடலாமா? அடுத்து அந்த மசாலாவை போட்டுருங்க. வாவ், ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே, ஆஹா, பாக்க வீட்ல செய்யறதோட சூப்பரா தான் ஸ்மெல் வருது. ஆமா ஆமா, உன் கிச்சன்ல செய்யறோம்ல, இப்படியும் சொல்லுவேன். குடுங்க குடுங்க, நாங்க மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, கிரீன் கலர்ல மிக்ஸ் ஆகுது. மசாலாவும் அந்த இஞ்சி பூண்டு அந்த பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் சூப்பரா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு மணமா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செய்யறதுக்கு முன்னாடியே பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. என்ன ஐட்டங்களோ இனி நான் செய்யற கிச்சன்ல. ஒரு ஐட்டம், பாட்டை மட்டும் பாருங்க. அதுவும் நான் செய்யறேன், பீத்திக்கிறாங்க மேடம். இப்ப நான் தானே கழட்டிட்டு இருக்கேன், அப்படி மேடம் கழுகுறாங்களோ. மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம்னா கட் 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 ஊத்தலாமா? ஊத்த வேண்டாம், இருங்க, இதை கிண்டுறதுக்கு வச்சுக்கலாம். போதும். தயிர் போட்டோனே தான் போதும். கொஞ்சம், அப்புறம் உப்பு கொஞ்சமா நம்ம போட்டுக்கலாம். போதுமா? ஒரு பொடி உப்பு. ஓகே, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரமா போடணும். நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி லைட்டா போட்டா போதும். ஏன்னா நம்ம செய்யற பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி. போதும். இது ரொம்ப சிம்பிளா ½ an hourல யாருனாலும் செஞ்சிடலாம். சரி குக், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம என்ன பிரியாணி செய்யறோம்? அதான் திண்டுக்கல் பிரியாணி. என்ன போட்டு செய்யறோம்? என்னன்னு தெரியல. திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்யறோம். சிக்கனை நம்ம எடுத்து எதுவுமே பண்ணலையே. ஆமா, நானும் மறந்துட்டேன்ல. நீங்க மறந்துடுவீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். அரிசிக்கு முன்னாடி சிக்கன் போடணும். ஓ, தேங்க் யூ கோமாளி. வெல்கம் வெல்கம். இப்போ அந்த மசாலாவோட சிக்கனும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து அரிசி போட வேண்டிய டைமும் ஆயிடுச்சு. கொடுங்க, ஃபுல் அரிசி போட்டு நான் இன்னைக்கு ஒரு பிடிக்க போறேன். வாவ், எனக்கு ரொம்ப இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சே. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு கோமாளி. அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இன்னும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம்.
இங்க நம்மளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி இந்த மசாலா நம்ம ஆட் எனக்கு பண்ணிக்கலாம். காரம் வேணும். அடுத்து இப்ப சிக்கா அரிசி சிக்கா 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 சிக்கலி 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 சிக்கா சிக்கா சிக்கா. டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, செய்யறதெல்லாம் நானு, குக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ அரிசிக்கு ஏத்த தண்ணி எடுத்து ஊத்திக்கணும். ஊத்துங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நீங்க தான் போடணும். குக்காச்சே. கலக்குங்க கலக்குங்க கலக்குங்க. கலக்கு கலக்கு. தம் போடலாமா? இப்போ பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். ஹலோ குக்கு, இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சிக்கன் 65. அந்த சிக்கன் 65 மேக்னேட் பண்ணலாம். பண்ணலாமே. பண்ணலாமே, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. கோகி போடணுமா? சாப்பிட்டு வாயில முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, புரியாது அப்புறம் உங்களுக்கு. சரி, நான் பண்ற மேக்னெட் குடு. மேக்னெட் இல்ல, சிக்கன் 65 மசாலா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65. அடுத்து உப்பு. நீங்க கலக்குங்க நல்லா. நான் இது வந்து ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பாக்குறேன். வாவ், பாத்தீங்களா? ஓகே, நம்ம பிரியாணி இறக்கி வைக்கிற நேரம் வந்துருச்சு. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல கொஞ்சம் புதினா மட்டும் போட்டு, கொத்தமல்லியா? புதினா மட்டும் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி சேர்ந்து முடிச்சாச்சு. அதுக்கு தொட்டுக்கான்னு ஒன்று செய்யறோம்ல. இப்போ நம்ம அதுக்கு தான் சிக்கன் 65 மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன? நல்லெண்ணெய். நல்லெண்ணெயா? கடலை எண்ணெய். ஓ, அப்போ கடல்ல இருந்து உருவாக்குனாங்களா? ஆமா கோமாளி, போடுங்க. நான் கோமாளியில் குக்கு, மறந்துடாதீங்க. பொறுமையா எடுத்து ஓரமா இப்படி போடணும். கொடுங்க கொடுங்க கோமாளி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் செய்து விடுவோம். செய்யுங்க. எப்போ சாப்பிடுவோன்னு இருக்கு. இன்னும் ஃப்ரையே ஆகலை, அதுக்குள்ளே சாப்பாடு மூடா? ஓகே, நல்லா வெந்துருச்சு. ஆமாம். இப்போ எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். மேட்சிங். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.